Hi நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஏதாவது லாங் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இது நான் வந்து வாங்கி வச்சு 1 month 2 months கிட்ட ஆயிருக்கும். இது இப்போ வந்துட்டு இது ஆகுமானே தெரியாது. இது வந்துட்டு ஆட் ரை கிளே நண்பர்களே. ஸோ இதில் வந்துட்டு நான் ஏதாவது பண்ணலாம், க்யூட் ஸ்டஃப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ஸ்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாண்டா, அப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூம் ஹவுஸ், அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி நண்பர்களே க்யூட்டாக இருக்குல்ல இது, அப்புறம் இந்த இதெல்லாம் வந்துட்டுலாம் இப்போ நான் பிகினர் இருந்தால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இந்த ஆட் ரைக்லே. இருந்தாலும் வந்துட்டு நான் ப்ரோ மாதிரி தான் நம்ம யோசிப்போம், எய்ம் ஹை, அப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாவது போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணணும்னு தெரில. அப்புறம் இந்த வந்துட்டு பன்னிக்குட்டி நண்பர்களே எவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இருக்குது. பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பெண் குயின் அழகாக இருக்குது, அந்த ஸ்கார்ஃப்லாம் போட்டு மஃப்லர் ஸ்கார்ஃப் போட்டுட்டு. ஸோ நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் இது இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது ரொம்ப கம்மி, 70 rupees தான். 70 rupeesக்கு இந்த பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கலர், டார்க் பிங்க், லைட் பிங்க், ப்ரௌன், பர்பிள், ஒயிட், ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட், பிளாக், இந்த மாதிரி மொத்தம் எத்தனை கலர் இருக்குது? 12 கலர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டிக்ஸுமே கொடுத்துட்றாங்க நண்பர்களே. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை எதாவது பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அதுவும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து 2 கண்ணுக்குட்டி நண்பர்களே. ஒன்று வந்து இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கிற கண்ணுக்குட்டி, லைக் சப்பி சீக்ஸ் வச்சுருக்க கண்ணுக்குட்டி. இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற கண்ணுக்குட்டி. இது 2ல் நான் எது பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது வந்துட்டு பொம்பளை கண்ணுக்குட்டி, அதுவும் ஆம்பளை கண்ணுக்குட்டி. இதில் வந்து கொம்பு இருக்குது, அதுக்கும் கொம்பு இருக்குது. எனக்கு என்னமோ இதுதான் நமக்கு வந்து பிகினருக்கு கொஞ்சம் ஈஸியாக வருமோன்னு தோணுது. சரி வாங்க எதையா ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வரப்போகுது எனக்கே தெரியல. வரமாட்டேன். சிசர் எடுத்து வந்துடணுமோ? வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளே வந்து தொட போகிற மாதிரி. ஏன் இப்படி ஒட்டிக்கிட்டு வருது? எக்ஸ்பைரி ஆகிட்டா என்ன? ஒரு மாதிரி பாத்திரம் கழுவுற நுர மாதிரி இருக்கு. நகத்துக்குள்ளலாம் போகுது. நல்லா இருக்கு. ஐயோ, ஒயிட் கலர் இதுக்கே நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேனே. இது ஒரு மாதிரி ஈரமாக இருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணுற டக்குன்னு காஞ்சிரும் போல. ஆக்சுவலாக இந்த பேக்கெட்டுக்குள்ள வந்து அந்த கிளே வரைய மாட்டேங்குது. முத ஒரு கண்ணுக்குட்டி பண்ணுறதுல இந்த ஐயோ வரமாட்டேக்கே. ஓகே, இவ்வளோதான் வருது. இதெல்லாம் வரமாட்டுக்கு. பாதி இது பேரும் போல வேஸ்ட்டாக. ஸோ இப்படி செய்யணும்னாங்க ஒரு ரீலில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி இழுத்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சா தான் புசு புசுன்னு கிடைக்கும் போல். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்ணுக்குட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்குட்டியோட மூஞ்சி. நல்லா உருட்டிக்கலாம். உருட்டின பிறகு கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு மாதிரி இப்படி இருக்கு. சப்பி சிக்ஸ் கண்ணுக்குட்டி. ஸோ இதுதான் நம்ம கண்ணுக்குட்டியோட மூஞ்சி. இப்போ நம்ம வந்து வயிறு செய்யப்போம். வயிறு வந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவலி இது ஃபுல் வியூவே எனக்கு தெரியலை. ஒரு பக்கம் வந்து கண்ணுக்குட்டி வந்து நீட்டிட்டு உட்காந்துருக்கு.
ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் கண்ணுக்குட்டியை பார்க்கணும், ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து இது இப்படி பண்ணணுமா? ஆமாம், நல்லாயிருக்கு. இது இப்படி ஒட்டிக்கும் போல நண்பர்களே. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கண்ணுக்குட்டியை ஒட்டிக்கலாம். ஸோ கண்ணுக்குட்டி மூஞ்சி, இது கண்ணுக்குட்டியோட வயிறு. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கண்ணுக்குட்டியோட கை கொஞ்சம் சின்னதாக எடுத்து இப்படி உருட்டிக்கலாம். இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி செய்யலாம். ஆக்சுவலாக இது டுட்டோரியலாக நினச்சேன் பார்க்குறேன். நானே செஞ்சிட்ருக்கேன் நண்பர்களே. டுட்டோரியல் நினச்சி நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் இதுவே நானே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இது கண்ணுக்குட்டி ஆகுதா நான் பார்க்குறேன். ஸோ அந்த கண்ணுக்குட்டியோட கை வந்து பின்னாடி இருந்து இப்படி வருது. ஓகே, இன்னொரு கண்ணுக்குட்டியோட கை. ஆனால் ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருக்குது. நான் அதை எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். நீங்கள் பாட்டுக்கு பாருங்க. இதாக்கு ரெண்டு கை. நாட் பேட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மிச்ச பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணால் ட்ரை ஆயிருமோன்னு பயமாக இருக்கே. வேறு என்ன பண்ணுறது? என்ன இப்போ நம்ம வந்து காது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காது மெல்லிசாக எடுக்கணும். நம்ம நம்ம கண்ணுக்குட்டிங்க, நம்ம காது தான். ஐயோ, காது முயல் குட்டி மாதிரி வருது. இவ்வளோ பெருசுலாம் வேண்டாம். திஸ் இஸ் நாட் முயல் குட்டி. காது இப்படி தான் ஒரு மாதிரி கேர்வ்டாக இதில் கொடுத்துருக்காங்க. நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு பார்க்க முயல் குட்டி மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன குட்டி ஆக போதும் எனக்கே தெரில. எனிவேஸ் க்யூட்டாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. காதை பாருங்களேன், எனக்கு முயல் குட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பார்க்கும்போது? அதே மாதிரி இன்னொரு பக்கம் பண்ணுறேன். கண்ணுக்குட்டியான்னு யாராவது பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஷேப்பு. இது பாருங்கள், இதில் நம்ம இன்னும் வந்துட்டு பிளாக் டாட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பியூர் கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். அதை நம்ம வச்சுக்கலாம். இந்த கண்ணுக்குட்டி உட்கார்ற மாதிரி நான் உட்கார வைக்கல இவ்வளோ நேரம். கண்ணுக்குட்டி ஹேஸ் டு சிட் டவுன். கண்ணு இப்படி உட்கார. கண்ணுக்கு ஒரு பக்கம் இதாக இருக்கிறதுனால கண்ணு கண்ணு கண்ணு. ஓகே, இப்போ வந்து கண்ணு இப்படி உட்காந்துக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து இந்த பிங்க்கு இந்த பிளாக்கு கம்பைன் பண்ண போகிறோம். ஐயோ, என் ஒயிட்டுக்கா இதாயிருமா? நான் வந்து வேறு ஏதாவது பண்ணுவேன் இப்போ கூடிய சீக்கிரம். காயிலுக்குள்ளே பண்ணுவேன். நான் இந்த மாதிரி நிறைய வாங்க போகிறேன் நண்பர்கள், நிறைய பண்ணப்பேன். எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று தான் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இது எங்கே போய் வைக்கிறது? இந்த மூடி வைக்கவா? இது ட்ரை ஆகாமல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிங்க் ஓப்பன் பண்ணி கண்ணுக்குட்டிக்கு வந்துட்டு சில இது வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து கண்ணுக்குட்டியோட சீக்ஸு. ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டிக்கு கண்ணு போடுறோம். 1 2. நம்ம பிளாக் எடுத்துக்கலாம். இந்த பிளாக் மட்டும்தாங்க கரெக்டாக அப்படியே ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு நீட்டாக. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நல்லா இருக்கா? ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த மாதிரி தான் என்னோடய ரீல் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. பார்க்க நல்லா இருக்குது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா
நானும் இந்த மாதிரி நிறையா போடுறேன். ஸோ ரொம்ப தின் லேயர்ஸாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அந்த அங்கங்கே கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்மளே வந்து செஞ்சு இப்போ அது மேலே வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த காது பக்கத்து மண்டை பக்கத்தில். ஸோ இது கண்ணுக்குட்டி அப்படின்னு நம்ம வந்து அதுக்கே ஞாபகப்படுத்துகிறோம். இது கண்ணுக்குட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இங்கே கொஞ்சம், அப்புறம் இந்த காதில் இயர்ஸில் கொஞ்சம், ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா கண்ணுக்குட்டி ரொம்ப பாவம். அதுக்கப்புறம் கண்ணை இப்படி தூக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ஐபால்ஸ் இப்போ வைக்க போகிறோம். அப்புறம் அதே மாதிரி அங்கேயும் இது பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்துட்டு ரொம்ப 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 குட்டியான ஒயிட் கலரை வந்து பிக்சரில் வைக்கலாம். ஐயோ, இதில் வந்து வச்சிட்டோம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்க அப்படின்னு நினச்சேன். கண்ணில் புற விழுந்த மாதிரி இருக்குது கண்ணுக்குட்டிக்கு. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு டெயில், நம்ம மாட்டுக்கு வால் எப்படி இருக்கும் எனக்கே தெரியல நண்பர்களே, உங்கள் யாருக்காவது தெரியுமா? ஸோ நம்ம வந்து நம்ம வைக்கிறதான் வால். இது அப்படியே பிளாக் கலர் வாலில் ஒயிட் கலரில் டெய்ல்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? ஸோ இங்கேருந்து வர்ற மாதிரி பின்னாடி இருந்துட்டு டெய்ல் வந்து லைக் லிட்ரலாக எப்படி எப்படி இங்கே பாருங்கள். வாவ், நைஸ்ல. பிளாக் கலர்லேயே டெய்ல் இருக்கட்டும், அதுவே நல்லாயிருக்கு. என் கண்ணுக்குட்டி உட்கார மாட்டேங்க போங்க. இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அது 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 அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கலரில் ஒட்டிக்கலாம். அந்த மேப் மாதிரி இருக்கும்ல கண்ணு உடம்புல, அது மாதிரி. கையில் கொஞ்சம் கண்ணுக்குட்டியோட மூக்கு செஞ்சுட்டோம். அவ்வளோதான், மூக்கோட முடிஞ்சிருச்சு. அந்த கண்ணுக்குட்டிக்கு ஆமாம், அதில் ஒரு பெரிய ஓவல் ஷேப்பில் மூக்கு, அதில் 2 ஓட்டை போடணும். இது என்ன ஷேப்புன்னு எனக்கு தெரியலையே. நிறைய பெரிய கண்ணுக்குட்டி மாதிரியே வச்சுக்கலாம். ஐயோ, க்யூட்டாக இருக்கு. குட்டி ஓட்டை போடுறதுக்கு எதாவது இருக்கா? ஐயோ, கண்ணுக்குட்டிக்கு கால் நம்ம செய்யலை. இது அதுக்குள்ளேயே ட்ரை ஆகுது. இந்தா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா வருவீங்கடா. ஸோ இந்த மாதிரி குட்டி கால். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக காதுக்குள்ளே வந்துட்டு பிங்க் கலரில் இருக்குது. நம்ம அந்த இதை இப்படி உள்ள வச்சுட்டு அமைக்கலாம். ஓகே,
இப்போ வந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு காது வந்துருச்சு, மூக்கு வந்துருச்சு, கண்ணுக்குட்டி கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொம்பு வைக்க. கொம்புக்கு why don't we use black color itself? இந்த கிளே எதுக்குள்ளே போட்டு வைக்கிறது? நான் எதாவது பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கலான்னு இருக்கேன். சும்மா வெளியே போடுறதுக்கு இதுக்குள்ள போட்டு வச்சுக்கோ. என்ன சொல்கிறீங்க? நம்ம டப்பாவில் போட்டு வச்சுட்டா கொம்புக்கு we are going to use this color. இல்லை, இந்த கலர் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ரௌன் மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் மாசாக வந்திருக்கு, எதுவுமே ஒட்டாமல். என்ன இவங்க கொம்பு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நம்ம வந்துட்டு விரல்கள் எல்லாம் பண்ண போகிறோம். இது வந்து தண்ணி எதுவும் ஊற்றணுமா நம்ம? அப்படியா? சும்மா சும்மா ட்ரை பண்ணி பார்க்க. நீங்கள் ட்ரை பண்ணி வரீங்க அப்படி? ஐ கெஸ் எஸ். ஆனால் கையில் விட்டுதே. நோ no 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 try this. எஸ் நண்பர்களே, எஸ். தண்ணி ஊற்ற தான் செய்யணும். கொஞ்ச நேரம் கழித்து அது மாறிடும். நம்ம தண்ணி தான். ஓகே, தண்ணி ஊற்றுனா அப்போ சொல்லி முடிஞ்சா. இப்போ நம்ம வந்துட்டு குட்டி குட்டி விரல்கள் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சுட்டு அது நல்லா இப்படி கொஞ்சம் சப்பி எடுத்துட்டு. ஐயோ வரமாட்டுக்கு. ஐயா இந்த மாதிரி காலில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாஃபாக கையில். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கை மாதிரி வரையணும். நம்மளோட கண்ணுக்குட்டி வந்து தயாராகிடுச்சு. மண்டை மட்டும் இப்படி இருக்கும் தான் கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி காமிச்சிடலாம். திஸ் இஸ் ஆர் கண்ணுக்குட்டி நண்பர்களே. எப்படி மாசம் குட்டி கண்ணுக்குட்டி. இதை நான் வந்துட்டு ஷோகேஸில் வைக்க போகிறேன். அழகாக இருக்கு. ஸோ இது மாதிரி நான் நிறைய பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் நண்பர்களே. நான் இந்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி
ஆட் ட்ரை கிளேலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க பெரிய தெரப்பி, இது தாங்க இருக்கிறதுலே பெரிய தெரப்பி. நல்லா இருக்குது. ஆர்ட் டைன் கிளே, இந்த மாதிரி கிளேஸ் எல்லாம் வாங்கி நான் இன்னும் கலரிங் புக்கெலாம் ஆர்டர் போட்டிருக்கேன் நண்பர்களே. கலரிங் புக் அது மாதிரிலாம் வரும் ஷார்ட்ஸில். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். செமையாக இருக்குது. ஓகேங்களா, ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண போகிறேன். ஆக்சுவலி இத்தனை கிளே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஒட்டுது கிளேஸ்லாம். அதனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ இது காயறதுக்குள்ளே கொஞ்சம் இது பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண நண்பர்களே. இது வந்து நான் உழம்பிக்கிட்டே பண்ணது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடணும் அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே இந்த வீடியோ சூப்பரான வீடியோ உங்களை பார்க்க முடியும். உங்களோட வந்து உங்களுக்கு பிரியா செஞ்சு பேசி நண்பர்களே. ஹாய் சொல்லுங்கள் என் கண்ணுக்குட்டிக்கு.